எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த சத்தம் கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க இல்லாம என் வாழ்க்கை பரிசுத்தம் ஆகாது. நீங்க இல்லாம என் குடும்பம் பரிசுத்தம் ஆகாது. என் பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கணும். எங்க சபை பரிசுத்தமா இருக்கணும். எங்க பலிபீடங்கள் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்கவே முடியாது. அப்பா, நிறைய இடத்துல சில இடத்துல தவறி போயிருப்பீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை எல்லா அவயவங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்திட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு அவயவமா வேகமா சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னீங்களே, அந்த இருதயம் உங்களுக்குரியது ஆண்டவரே. இதுல வேற யாருக்கு இடம் கிடையாது. நீங்க தான் என் இருதயத்தில் தங்கணும். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை தாண்டி கேட்டீங்களா ஆண்டவரே, அந்த இருதயத்தை உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துறாப்பா. என் சிந்தனை நினைவுகள் எல்லாம் மாறட்டும். இந்த சிந்தைக்குள்ள போராடுகிற வல்லமைகள், இந்த இருதயத்தில் போராடுகிற எல்லா கிரியைகள் இப்பொழுதே சுத்திகரிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கணும் சொன்னீங்களே, சுத்திகரிக்கப்படட்டும். கண்களுக்காக ஜெபிக்கிறோம், வாய்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கண்கள் ஆண்டவரே ஒரு தெளிவுள்ள பார்வை, ஒரு பரிசுத்தமான பார்வை, இச்சையின் பார்வை இருக்கக்கூடாது. எந்த பொருளை பார்த்தாலும் இச்சிப்பது, எந்த நபரை பார்த்தாலும் இச்சிக்கிறது, அந்த இச்சையின் வல்லமை என்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கும். இயேசுவின் ரத்தத்தால, வசனத்தால கண்களும் ஆண்டவரே வாயும் பரிசுத்தமா மாறட்டும். செவிகள் பரிசுத்தமா மாறட்டும். முகம் பரிசுத்தமா மாறட்டும். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். உன் முகம் பிரகாசிக்கப்படும். கரங்களுக்காக, கால்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கை உம்முடையது, இந்த கால்கள் உம்முடையது. இதில் இருக்கிற ஓட்டைகள் மறைந்து போகட்டும், இரத்த கரைகள் மறைந்து போகட்டும். காலிலே இந்த பலிபீடத்தில் அப்படியே வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே இந்த கைகளில் ஊற்றப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையா சொல்ற ஒரு பரிசுத்தமான கரங்கள் இன்னைக்கு செய்கிற அத்தனை காரியத்திலும் தேவன் செய்கிறது அத்தனை நீங்கள் காண்பீர்கள். உன் கை செய்யும் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் சொன்னதுபடி கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. சின்ன காரியமா இருக்கலாம், ஒரே விஷயம் அப்படி எடுத்து வச்சு அது முடிஞ்சிடும். அது இந்த கரத்தினால், சுத்திகரிக்கப்பட்ட கரத்தினால தான் அது சரியா முடிய கர்த்தர் கிருபை செய்வார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கால்களுக்காக ஜெபம் பண்றோம். காலெல்லாம் கழுவப்படட்டும். உங்க வழியில நடக்க கிருபை தார். முழங்கால் பணியிட்டு ஜெபிக்க கிருபை தாரும். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு நான் உங்கள் நடுவில் அற்புதம் செய்கிறேன். நாளைக்கு அற்புதத்தை பார்க்கணுமா, இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணுங்க. நேற்றைக்கு பரிசுத்தம் பண்ணிருப்பீங்களா, இன்றைக்கு நிச்சயமாய் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள்.